அனைவருக்கும் வணக்கம். நான் மலேசியாவிலிருந்து வர்மக்கலை ஆசான் டாக்டர் கன்னியப்பன் பேசுகின்றேன். இன்று வேறு ஒரு பாடலோடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். இன்று நாம் பார்க்க போகும் இந்த பாடல் சங்கு வர்மம் என்று சொல்லுவோம். சங்கு வர்மம் இங்க இருக்கின்றது. தமிழ்.xyz சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சிவப்பு கலர் பட்டனை அழுத்தி பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பிளை அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான ஒரு வர்மம். இதற்கு இந்த பாடல்ல சித்தர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். இடுமே சங்கின் மையத்தில் 2 நெல்லின் மேலாக படுமே குத்து அடிகள் கொண்டுதானால் பதரும் தேகம் 12 கொடுமே சன்னி வலி மயக்கம் கூப்பிட்டலறி 3 சத்தம் விடுமே பார்த்து பிடித்திருத்தி விசையா அடங்கல் பார்த்திளக்கே என்று சொல்றாங்க. இந்த சங்கு வர்மத்துல அடிபட்டுச்சுன்னு சொன்னா 12 நாளிகைக்குள்ள அவனை காப்பாற்றணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஏறக்குறைய 5 மணி நேரத்துக்குள்ளாக நீங்க இவரை காப்பாற்ற வேணும். இந்த சங்கு வர்மத்துல அடிபட்டவங்க அவங்களுக்கு என்ன செய்யும் பாருங்க. உடல் பதறுமாம், சன்னி ஏற்படும், வலி, மயக்கம், அது மட்டும் இல்லாம 3 சத்தம் போடுவானாம். திடீர்னு அப்படி பெரிய சத்தம் போட்டு அலறுவான். அப்படின்னா எவ்வளவு வேகமான அந்த அடி. அந்த மாதிரியான இடங்கள்ல அடிபடாமல் பார்த்து கொள்ளணும். மற்றவங்களுக்கு இப்படிப்பட்ட பாதிப்பை நம்ம ஏற்படுத்தவே கூடாது. இதெல்லாம் இலக்குமுறை செய்வதற்காக உள்ளது. அதனால அப்படி சத்தம் போட்ட பிறகு அவனை பார்த்து அவனுக்கு சரியான அடங்கல் முறை தெரிந்து கொண்டு அவனை இலக்கி விட வேண்டும் என்று சொல்லி அந்த பாடல்ல சொல்றாங்க. அந்த பாடல் நம்ம இலக்குமுறை பாடல் என்ன என்று சொல்லி நம்ம அதை பார்ப்போம். அவருக்கு நம்ம இலக்குமுறை செய்யறோம். இலக்கி 3 நாள் கழிந்தால் இயல்பாக வயிற்றில் இறையும் அலையும் மூலச்சளி இரத்தம் அனலாய் சுரமும் வாயுடனே குலையும் தேகம் சதியுடன் குறுக்கு பிடரி மிக தரிக்கும் களியும் வலித்து குளிர்ச்சை உண்டாம் சுருக்காக மண்டலத்தில் மரணம் பாரே என்று சொல்றாங்க. இந்த வர்மத்தில் அடிபட்டால் அவனுக்கு நீங்க இலக்குமுறை செய்து அவனுக்கு தேவையான அந்த மருந்து எல்லாவற்றையும் கொடுத்தால் கூட சரியான முறையில இல்லைன்னா ஒரு மண்டலத்தில் மரணம் ஏற்படுவது நிச்சயம் என்று அவங்க சொல்றாங்க. அதனால நாம இலக்குமுறை செய்யும் போது அவனுடைய வயிற்றில இயல்பாகவே இரைச்சல் உண்டாகுமா, இரைச்சல் ஏற்படும். அது மட்டும் இல்லாம உடல் சூடு ஏற்பட்டுவிடும், மூலத்துல சளி ரத்தம் உண்டாகும். அதாவது அவனுடைய ஆசனவாய் பகுதியில சளி மாதிரியும் ரத்தம் மாதிரியும் வரும். உடம்பு முழுவதும் அயர்ந்து போகும், அப்படின்னா களைத்து போகும், சோர்ந்து போய்விடும், அசதியாகிவிடும். முதுகு பிடரி பக்கம் தரிப்பு உண்டாகும்னா அனல் போல அல்லது வலி இதெல்லாம் ஏற்படும். ஒரு மண்டலத்தில் இந்த நோயாளி இறக்கக்கூடிய அறிகுறி தெரியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொடுக்குறாங்க. இதற்கு சங்கு வர்மத்துல நாம் தடவ வேண்டும், கழுத்தெல்லாம் அசைத்து விட வேண்டும், நெஞ்சு பகுதியை இழுத்து விட வேண்டும், பிடரியில ஒரு குத்து போட வேண்டும், உச்சந்தலையில் ஒரு குத்து போட வேண்டும். இதெல்லாம் நம்ம செய்து அவருக்கு தூக்கி உடலை உதறி விட வேண்டும். இவ்வளவும் நம்ம செய்யணும். முடிந்தால் அவருக்கு தைலம் கொண்டு உடல் முழுவதும் முன் சொன்னது போல அகத்தாரை புறத்தாரைனா முன் பக்கத்திலையும் பின் பக்கத்திலையும் நெஞ்சிலையும் பின்னால முதுகு வரியிலையும் நல்ல வேகமா தடவி
அவர்களுக்கு மசாஜ் பண்ணி விடணும். இது தொடர்ந்து செய்து கொண்டு வரணும் என்பதை இந்த பாடல் வழி நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அதிகமா நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சங்கு வர்மத்துல ஏதாவது ஒரு வகையில அடிபட்டுரும். சில சமயங்கள சண்டை நடந்து கொண்டு இருக்கிற நேரத்திலேயோ யாராவது குத்து விட்டுறலாம், அல்லது நம்ம தடுக்க போகும்போது அவர்களுடைய கை தெரியாமலே கூட நம்மளோட தொண்டை பகுதியில பட்டுறலாம். சில சமயம் அந்த தொண்டை பகுதியை பட்டிட்டா அது லாக் ஆயிரும். லாக் ஆயிட்டா அவங்களால எச்சி முழுங்க முடியாது, உணவு உட்கொள்ள முடியாது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில அதுக்கு இலக்கு முறை தெரிந்தால் அந்த மெதுவாக அந்த பகுதியை நம்ம அசைத்து இந்த பக்கம் அசைத்து விட வேண்டும். இதெல்லாம் நீங்க தெரிந்த ஒரு இலக்கு முறை தெரிந்தவரிடம் சென்று அது சரியான முறையில இலக்குங்க. முடிந்தால் இந்த பாடலில் நான் சொன்னது போல சரியான முறை இயக்க தெரிந்தால் இயக்குங்க. இல்லாவிட்டால் நல்ல ஒரு குருவிடம் சென்று இதனை இலக்கிக் கொள்ளுங்கள். இந்த வர்மங்கள் எல்லாம் நான் சொன்னது போல படுவர்மம் தொடுவர்மம் என்று பல பிரிவுகள் உண்டு. படுவர்மம் என்பது பட்டு பாதிப்பை ஏற்படுத்துவது, தொடுவர்மம் என்பது தொட்டு அல்லது குத்தி விரலால் குத்தி பாதிப்பை ஏற்படுத்துவது. இது அளவுக்கு மீறிட்டால், மாத்திரை மீறிவிட்டால் இது விஷ ஓட்டமாகி பல இடங்களில அசைவுகளை அல்லது இயக்கத்தை நிறுத்திவிடும். இதெல்லாம் தெரிந்து கொண்டு இலக்கு முறை செய்பவர்கள் அமிர்த ஓட்டத்திலேயே அந்த இலக்கு முறையை செய்யுங்க. அரை மாத்திரை மாத்திரை இந்த அளவுல இலக்கு முறை செய்ய வேண்டும் என்று கேட்டு நலமே வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.